வீக்கெண்ட் வந்துருச்சு, எங்கேயாவது போகலான்னு நினைக்கும் போது பக்கத்துலேயே குஷி பீச் இருக்குது, அங்கே போனால் என்ன அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். சரி ஓகே வண்டியை விடுன்னு சொல்லிட்டு காலைல 7 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. ஏன்னா வெயில் ரொம்ப இருக்கும் இல்லையா, அதனால 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். அப்போ தான் ஒருத்தன் சொன்னான், ஐயோ அவ்வளோ தூரம் போயிட்டு வரோமே சாமி கும்பிடல அப்படின்னு சொன்னேன். அங்கே பக்கத்தில் ஒரு அழகான கோயில் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக ஒரு ப்ரைவேட் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. சரி நான் அங்கே போயிட்டு அவன் ஆசையை நிறைவேற்றி சாமி கும்பிட்டு நேராக பரமக்குடி வரும்போது லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே நாங்கள் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு வயிற்றுக்கு இறைய போட்டு ஃபைனலாக பீச் வந்து சேர்ந்தாச்சு. நாங்கள் சீக்கிரம் வந்தனால என்னவோ தெரில, அங்கே இருக்க ஷாப் கூட இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆனால் பக்கத்தில் போகும்போது தான் தெரிஞ்சது உள்ள கடலில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு. அதில் ஒருத்தன் இருப்பான், இந்த குடம் நல்லா இருக்கு என்னோட ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அடா போதும்பா வாங்க வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கியாச்சு. இந்த பீச்சோட அழகே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேவ்ஸே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு ஏரியில் குளிச்ச மாதிரி இருக்கும். அடடா அந்த வெயிலுக்கு அதுக்கும் சன்பாத் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன 3 பேரும் நல்லா செம்ம ஜாலியாக அடிச்சு விளாண்டுட்டு இருந்தோம் தண்ணிக்குள்ள. அதுல ஒருத்தன் டே வா உனக்கு நான் ஜான்சினா ஸ்மாக் பாருன்னு சொல்லிட்டு தூக்கி கழுத்து மேலே வச்சுட்டான். நீங்க எத்தனை பேர் தண்ணிக்குள்ள இந்த மாதிரி ஸ்மாக் போட்டு விளாண்டுருக்கீங்க? நாங்களாம் பல தடவை போட்டு விளாண்டுருக்கோம், ஆனால் முதுகு வலி பிச்சிருச்சுங்க. ஃபைனலாக நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே பிஸ்மி ஹோட்டல் இருந்துச்சு, நான் ஒரு ஃபிஷ் மீல்ஸ் வாங்கிட்டேன், அவனுங்க 2 பேரும் பிரியாணி வாங்கினானுங்க. ரொம்ப ஆவரேஜ். வரும்போது நல்லபடியாக வந்துட்டோம், திரும்ப ஊருக்கு போகும்போது நல்லபடியாக போயிடணும்னு சொல்லிட்டு எப்படியோ ஊர் வந்து சேர்ந்தாச்சுங்க. நீங்கள் எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த பீச்சில் போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.